ஒரு குருவானவர் இது போல மக்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது முதலில் ஹாப்பி ஈஸ்டர் என்று சொன்னாரா. பிறகு முடிந்த உடனே ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்னாரா. ஹாப்பி ஈஸ்டர் ஹாப்பி கிறிஸ்மஸ் அதுக்கு பிறகு சொன்னாரா, உங்களுக்கு நிறைய பேர் ஈஸ்டர் முடிஞ்சு கிறிஸ்மஸ் தான் கோயிலுக்கு வருவீங்க, நான் இன்னைக்கே விஷ் பண்ணிடுறேன்னு சொன்னாராம். அதனால ஹாப்பி ஈஸ்டர் ஹாப்பி கிறிஸ்மஸ். எத்தனை பேர் அதுக்கு நடுவில் கோயிலுக்கு வருவீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். சரி, கை தூக்குனால நீங்கள் அல்லேலூயா பாடினீங்களா என்னன்னு தெரியல. கொயர் இல்லாமல் நீங்கள் மட்டும் அல்லேலூயா பாடுங்க படிச்சினோ. அல்லேலூயா, நீங்கள் மட்டும் அல்லேலூயா எல்லாம் சேர்ந்து சத்தமா ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார் என்று சொல்லி நாம் மீண்டும் ஒரு முறை உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்க. பவர் பாயிண்ட். அன்பார்ந்த மக்களே, இது வெள்ளிக்கிழமை. பவர் பாயிண்ட் இங்க கனெக்ட் பண்ணுங்க. அது வெள்ளிக்கிழமை. இயேசுவை தலைமை குருக்கள் பிலாத்திடம் கொண்டு சென்றனர். இயேசுவை கன்னத்தில் அறைந்தார்கள். இயேசு பாடுகளின் வெள்ளியை தொடர்ந்து உயிர்ப்பு ஞாயிறு வரும் என்பதை அவர்கள் உணரவில்லை. இயேசு சாட்டையால் அடிக்கப்பட்டார். அவர் தலையில் முள்முடி சூட்டினர். ஒரு குற்றவாளியை போல் நடத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார். பாடுகளின் வெள்ளியை தொடர்ந்து உயிர்ப்பு ஞாயிறு வரும் என்பதை அவர்கள் உணரவில்லை. அது வெள்ளிக்கிழமை. அவர்கள் மேல் பாரமான சிலுவை சுமத்தப்பட்டது. அவர்கள் அவரை ஏளனம் செய்தனர், அவரை துன்புறுத்தினர். அது வெள்ளிக்கிழமை. அவருடைய சீடர்கள் அவரை விட்டு விலகி ஓடினர். அவருடைய தாய் அழுது கொண்டிருந்தார். வெரோனிகா அவரது முகத்தை துடைத்தார். இயேசு கீழே விழுந்தார். சீமோன் அவருக்கு உதவினார். அவரது முகம் உருகுலைந்து காட்சியளித்தது. அவரது சீடர்கள் மனசோர்வு அடைந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை வரும் என்று அவருக்கு தெரியாது. அது வெள்ளிக்கிழமை. அவரது ஆடையை களைந்தார்கள். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரை ஏளனம் செய்தார்கள். அவரது விழா ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்டது. பாடுகளின் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து உயிர்ப்பு ஞாயிறு வரும் என்பதை அவர்கள் உணரவில்லை. இயேசு உயிர்த்தார். சேர்ந்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஞாயிற்றுக்கிழமை. அந்த கல் அகற்றப்பட்டது. அவர் இங்கு இல்லை. அதுதான் இரண்டாவது வாசகத்தில் வாசித்தோம். அந்த கல்லறையில் இயேசு இல்லை. உயிர்த்தெழுந்து விட்டார். இயேசு உயிர்த்தார். அல்லேலூயா. பாவியாக இருந்த மனம் பாவியாக இருந்து மனமாறிய மகதலா மரியாவுக்கு அவர் முதலில் தோன்றுகிறார். பெண்களுக்கு தோன்றுகிறார். பெண்களே, நீங்கள் ஆசிரியக்கப்பட்டவர்கள். அதனால் உங்களுக்கு நீங்களே கைத்தட்டுங்க. பெண்களுக்கு பாவியாக இருந்து மனமாறிய மகதலா மரியாவுக்கு அவர் முதலில் தோன்றுகிறார். அவர் தம் சீடர்களுக்கு தோன்றுகிறார். இயேசு உயிர்த்தார். தமது சீடரான தோமாவிற்கு தோன்றுகிறார். இயேசு வந்து தொடு என்றே. இந்த பாடலை நாம் ஆராதனை பாடலை நாம் நன்மை வாங்கின பிறகு நாம் பாடுவோம். எமாவு செல்லும் வழியில் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு நடந்து செல்கின்றார். சோகமாக செல்கின்றார்கள் அவருடைய சொந்த ஊருக்கு. இயேசு இறந்து விட்டாரே, அவரை தானே நான் நம்பியிருந்தோம். இயேசு அவர்களோடு நடக்கின்றார். ஆண்டவர் இயேசு உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். இந்த பாடல் மூலமாக நாம் நீங்களும் சேர்ந்து பாடலாம். அல்லது ஃபாதர் வின்சென்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூங்கி விடுவார். அதனால் அவரும் சந்தோஷத்தோடு முடிச்சு பார்க்கணும். அதனால் அவருக்காக இந்த பாடலை பாடுவோம். இங்கே தூங்குறவங்களுக்காக இந்த பாடல். யாரும் தூங்கவில்லை என்று நினைக்கின்றேன். இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் என்று நாம்
பாடலாம். ஒரு குருவானவர் பேசிக்கொண்டிருந்தாராம். இது போன்ற ஒரு சின்ன ஒரு பங்கு, அந்த பங்கு குருவானவர் அந்த மக்களை பார்த்து ரொம்ப சத்தம் போட்டாராம். ஏன்னா மனமாற்றமே இல்லை. ஏதோ சொல்லி பார்த்தாரு, செய்து பார்த்தார். மக்கள் இருந்தபடியே இருந்தார்கள். ரொம்ப கோவப்பட்டு கடைசியா அடுத்த வாரம் நம்முடைய பங்கு மக்களிலே 5 பேர் சாக போகின்றார்கள். அவர் சொன்ன பயந்துருவாங்கன்னு நினைச்சு அப்படி சொல்றார். ஒருத்தர் மட்டும் சத்தமா சிரிக்கிறாரா. இவர் கோவம் வந்தது. ஏன் நீ மட்டும் சிரிக்கிற? சாமி, நான் பக்கத்து பங்குல இருந்து வந்திருக்கேன்னாரா. அதனால ஆண்டவர் உயிர்த்து விட்டார். மகிழ்ச்சியோடு இந்த பாடலை நாம் கேட்போம். மனித குலத்திற்காக விண்ணகம் திறக்கப்பட்டது. இயேசு இதற்காக உயிரோடு எழுப்பப்பட்டார், மோட்சத்தின் கதவுகளை திறப்பதற்காக. அதனால்தான் விசுவாச பிரமாணத்தில் நாம் சொல்கின்றோம், 3ஆம் நாள் பாதாத்தில் இறங்கி அவருக்கு முன்பாக இருந்தவர்களுக்கெல்லாம் புத்துயிர் கொடுத்து வானத்தை திறந்துவிட்டு, வான்வீட்டை திறந்துவிட்டு, மோட்சம் என்பது ஒரு உண்மை என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். சாவி நின்று முடிவில்லா வாழ்விற்கு செல்லும் வழி பிறந்தது. ஆனால் இயேசு உயிர்த்தார். அல்லேலூயா. உயிர்ப்பு கூறுகிறது, நீ உண்மையையும் அன்பையும் வாழ்வையும் கல்லறைக்குள் வைத்து விடலாம், ஆனால் அவை அங்கு தங்க இயலாது. நீ உண்மையையும் அன்பையும் கல்லறைக்குள் வைத்து விடலாம், அல்லது அங்கு தங்க இயலாது. இயேசு உயிர்த்தார். நமது எம்மாவுஸ் பாதைகள், நமது வெள்ளிக்கிழமைகள். எம்மாவுஸ் திரும்பி சென்ற சீடர்கள் சோகத்தோடு சென்றார்கள். இயேசு இறந்து விட்டாரே. அது வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையை நினைத்து அவர்கள் ஏக்கத்தோடு திரும்பி சென்றார்கள். போன ஆண்டு நான் நம்முடைய மேகசின்ல ஒரு கதை எழுதியிருந்தேன். எவ்வாறு ஒரு கோயிலுக்கு அருகாமையில் பூக்களை விற்று கொண்டிருந்த ஒரு தாய், ஒரு அம்மா, ஒரு பெண்மணி, யாராவது பூ வாங்க வந்தாலே சிரித்துக்கொண்டே இருப்பார்களாம். இந்த ஈஸ்டர் அன்று, இயேசு உயிர்த்த நாள் அன்று, ஒரு இளம் பெண் அந்த பெண்ணிடம் வருகின்றாள். ஒரு பூவை வாங்குகின்றாள். ஏமா, நீங்க சிரிச்சுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு கஷ்டம் என்பதே இல்லையா என்று கேட்கின்றாள். 2 நாட்களுக்கு முன்பாக நாம் என்ன கொண்டாடினோம் என்று கேட்கின்றாள். பெரிய வெள்ளிக்கிழமை. இன்று ஈஸ்டர். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் பின்பாக ஒரு ஈஸ்டர் உள்ளது என்று சொல்கின்றார். இதை தான் நாம் கொண்டாடுகிறோம். அன்பார்ந்த இறை மக்களே, வெள்ளிக்கிழமைகள் நம் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் இயேசு உயிர்த்து விட்டார், அதனால் நமக்கு வாழ்க்கை உண்டு.